நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டேக்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ்னா எவ்வளோ நீங்கள் கட்டுற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சிங்கப்பூர் போகிறப்ப இதை வந்துட்டு சரியாக பார்க்காம நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட 2 மாத சம்பளம் இல்லைனா 3 மாத சம்பளம் இல்லை 4 மாத சம்பளம் கூட டேக்ஸாக நீங்கள் கட்டுற மாதிரி வந்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் சிக்கிக்கக்கூடாது, மாட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இதில் ஒரு தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏஜென்ட் கிட்ட தெளிவான கொஸ்டின் கேட்பீங்க. உங்களுக்கு நஷ்டம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வேலைக்கு மூவ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எக்ஸாக்டாக வந்துட்டு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது, ஐபியில் இபாஸில் ஒருத்தர் போகிறாரு, இல்லை எஸ்பாஸில் ஒருத்தர் போகிறாரு, என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறாருன்னா ஐபியில் வந்து அவருக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டான அமௌண்ட்டையும் நான் சொல்லி எவ்வளோ டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து நம்ம சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸ் லெவலில் அட்மின் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு அவங்க வந்து எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லிட்டாங்க, இவ்வளோ டேக்ஸ் வரும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தெளிவான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, அதுவும் ஏமாறாமல் நல்லபடியாக போகணும் அப்படின்னா, ஏன்னா லட்சக்கணக்கில் நீங்கள் பணம் கட்டிட்டு போகிறீங்க. குறிப்பாக சிங்கப்பூருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் 6 லட்சம் பணம் கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற டயத்தில் நீங்கள் அந்த போட்ட காசையும் எடுக்கணும், அதுக்கு வட்டி நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வட்டியும் நீங்கள் கட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் கட்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் பெனிஃபிட்டு. நம்ம இதிலலாம் வந்து சில வீடியோலலாம் சொல்லுவாங்க, நான் கடன் வாங்கிட்டு சிங்கப்பூர் போனேன், கடனை அடைச்சிட்டேன், திருப்பி கடன் வாங்கிட்டு திருப்பி சிங்கப்பூர் போகிறேன், அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ப்ராஃபிட் வந்து நீங்கள் சம்பாதிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோவே. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இதில் இந்த கொஸ்டின்லாம் ஏஜென்ட்ட கேளுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் வந்து நீங்கள் போகிற வேலையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போங்க, இல்லைனா போகாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெளிவாக தெரிஞ்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரி எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சொன்ன சம்பளம், அதாவது ஐபியில் போட்டிருக்க சம்பளம் கம்பெனி சைட்லேருந்து கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு நிறையா எம்ப்ளாயர்ஸ் வந்து அந்த மாதிரி சம்பளம் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப வந்து ஐபியில் போட்டிருக்க சம்பளம் ஒரு சம்பளமாக இருக்குது, கையில் கொடுக்குற சம்பளம் ஒரு சம்பளமாக இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட்லி வர்ற ஆர்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் வருது. சம்பளம் வந்தால் ஒரிஜினல் சம்பளத்தை சொல்லி தான் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இபாஸில் வேலை வாய்ப்பு, கிளீனிங் ஒர்க்கு மாதம் வந்து 1100 தான் சம்பளம், 1300 தான் சம்பளம், இந்த மாதிரி வந்து சொல்லி தான் எடுக்கிறாங்க. ஆனால் இபாஸுக்கு வந்து மினிமம் சேலரி 8000க்கு மேலே வந்துட்டு சேலரி போட்டால் தான் அப்ரூவல் ஆகுது. ஓகேங்களா? அதையும் ஏஜென்ட்டே சொல்கிறாங்க, கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் $8000 உங்களுக்கு போட்டால் தான் அப்ரூவல் ஆகும். எம்ஓஎம்மில் வந்து கம்பெனி சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா $8000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தருக்கு வந்து $8200 சம்பளம் போடுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அப்ரூவல் ஆகிடுச்சு, அவரும் சிங்கப்பூர் போயிடுறாரு, 1 வருஷம் அங்கே வேலை பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு சொன்ன சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1100 தான் கையில் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 1100 தான் சம்பளம். ஆனால் ஐபியில் போட்டிருக்க சம்பளம் $8200. இப்போ இவர் ஓகே எனக்கு இந்த சம்பளம் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. ஆனால் பணம் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6 லட்சம் வரைக்கும் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் கட்டிட்டு அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு இவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா 1 year கழிச்சதுக்கப்புறம் இந்த $8200க்கு அவங்க வந்து கையில் வாங்குற சம்பளத்துக்கு டேக்ஸ் போட மாட்டாங்க, ஐபியில் இருக்க சம்பளத்துக்கு தான் டேக்ஸ் வந்து போடுவாங்க. $8200க்கு அவர் கட்ட வேண்டிய கரெக்டான டேக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா $4461 வந்து அவர் கரெக்டாக டேக்ஸ் கட்டணும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவருக்கு $1100 சம்பளம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட இவரோட 4 மாத சம்பளம் டேக்ஸாகவே போயிடுது. அப்போ இவர் சம்பாரித்து இவர் 6 லட்சம் கட்டி போய் அந்த காசை கூட அவரால் எடுக்க முடியாது. 1100ங்கிறப்ப 70,000 80,000 தான் வரும். அப்படின்றப்ப பெருசாக அவரால் ஒன்றும் சம்பாரிச்சிருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இருக்குது, அதுக்கும் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்றப்ப தேவையில்லாமல் உங்களோட அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட $4000 வேஸ்ட்டாக போயிடும். அதனால இங்கேருந்து நீங்கள் போகையிலே ஏஜென்ட்டுக்கிட்ட தெளிவாக கேட்டுக்கணும், எவ்வளோ வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் டேக்ஸை பற்றி கேட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு விவரம் தெரியுது அப்படிங்கிறத ஏஜென்ட் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்கள்ட்ட பொய் சொல்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ வேலை இல்லை. நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் தெளிவாக கேட்குறப்ப நீங்களும் கிளியர் ஆகிக்கலாம். ஒரு சில கம்பெனிகள் ஒரு சில ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50-50 டேக்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? 50-50 பிரிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4000 இப்போ $8200 போட்டிருக்காங்க, ஆனால் $1100 சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் $4461 டேக்ஸ் கட்டணுமா, அதை பாதியாக பிரிச்சிடுறாங்க. அப்போ $2230 50 சென்ட் வந்து 50 சென்ட் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவுமே 2 மாத சம்பளம் அப்படின்னாலும்
உங்களுக்கு வந்துட்டு சம்பளம் வந்து கொஞ்சம் குறையுதா, அந்த 4000 கொஞ்சம் கம்மியாகுது, இது பெட்டர் தான். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலீஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரிலீஃப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்து அப்படின்னா உங்களோட குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணி அந்த ரிலீஃப் வாங்குறீங்க அப்படின்னா இதிலேருந்து உங்களுக்கு 300 to $400 வந்து உங்களுக்கு டிடெக்ஷன் பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னமே வந்து உங்களுக்கு டேக்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா $2000 $1800 to $2000 நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதாவது 50-50 சொன்னால் ஒரு சில நல்ல உள்ளங்கள் நல்ல முதலாளிகள் இன்னும் இருக்கிறதுனால தான் வந்து மழையெல்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் டேக்ஸையும் அவங்களே கட்டிடுறேன்னு சொல்லி அவங்களே வந்து ஃபுல் டேக்ஸை கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக வந்து உங்கள் முதலாளிகிட்ட வந்து கம்பெனிலையும் அதாவது ஏஜென்ட்டை பேசிடணும், இன்டர்வியூ பண்ணையில் அவங்கள்ட்டையும் தெளிவாக பேசிடணும். ஓகேங்களா? ஸோ சம்பளம் வந்து நீங்கள் கம்மியாக தான் கொடுக்குறீங்க, அது எல்லாத்துக்கும் எனக்கு ஓகே சொல்லி தான் நான் வர்றேன், அதில் நான் எதுவும் பிரச்சனை பண்ணல, ஆனால் டேக்ஸ் கட்டையில் எனக்கு எவ்வளோ டேக்ஸ் வருங்கிறத எனக்கு தெளிவாக சொல்லிடுங்க. இப்போ 50% அப்படின்னா என் ஐபியில் எவ்வளோ சம்பளம் போடுவீங்க, ஐபியில் வந்து $8200 $8000க்கு மேலே தான் போடுறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும், அப்போ உங்கள் சம்பளத்தை நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ சம்பளத்தை கணக்கு பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சம்பளம் 1 மாத சம்பளம் போகுதா இல்லை 2 மாத சம்பளம் போகுதா அப்படிங்கிறத மாதிரி பாருங்கள். ஃபுல்லாக வந்து டேக்ஸ் நீங்களே கட்டுற மாதிரி ஏதாவது ஏஜென்சிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஜாபுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அந்த வேலைக்கு போகாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த 50-50 சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ உங்களோட சம்பளம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு $1800 $2000 அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 1 மந்த் சம்பளத்தை நீங்கள் டேக்ஸாக பே பண்ணுற மாதிரி வருது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது பெருசாக உங்களுக்கு தெரியாது, 1 மாத சம்பளம் நீங்கள் பே பண்ணிடலாம். அதே இது இல்லை சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குது, $1000 $1100 இப்பெல்லாம் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு 50% அப்படிங்கிற பட்சத்தில் 2 மாத சம்பளத்தை பே பண்ணுற மாதிரி கூட வரலாம். அப்படி வருது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 இயர் பர்மிட்டாக இருந்துச்சு, அதாவது பாஸ்லாம் 2 இயர் தான், 2 வருஷம் கண்டிப்பாக அவங்க என்ன வச்சுக்குவீங்கல்ல, 2 வருஷம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணலாம்ல அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே 2 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, 50% நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சம்பளத்துக்கு மட்டும் நான் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1200 தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 1200க்கு எவ்வளோ டேக்ஸ் வருதோ அது மட்டும் கட்டுற மாதிரி இருந்துச்சா கூட ரொம்ப சந்தோஷம் தான். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த முதலாளி ரொம்ப பர்ஃபெக்டான அவர்கிட்ட நீங்கள் ஆயுசு பூரா கூட ஒர்க் பண்ணலாம். ஆனால் இல்லை 50-50 தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சம்பளம் கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைனா கண்டிப்பாக 2 வருஷம் உங்களை வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். 1 வருஷத்துல திருப்பியெல்லாம் அனுப்புகிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாஸ் தான். அதனால் 2 வருஷம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி 2 வருஷம் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஓவர் டைம் அதில் வருமாங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு மூவ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் டேக்ஸை பற்றி பேசாமல் எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணுங்கிறத தெளிவாக பேசாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த தகவலை வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரியான தெளிவான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேலைவாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.